வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் தான். ஆஸ்திரேலியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் 10வது சாம்பியன்ஸ் டிராஃபி மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த சீரீஸ்ல ஒரு பெஸ்ட் மேட்ச் அப்படின்னா அது ஆப்கானிஸ்தான் வெர்சஸ் இங்கிலாந்து மேட்சா தான் இருக்கும். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரியல, பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு பெரிய கேமை மிஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த லெவலுக்கு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான டீம் உண்மையிலே நம்ம எல்லாரும் பாராட்டணும். ஸோ இதுதான் ஒரு கிரிக்கெட் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா ஆப்கானிஸ்தான் டீம் இருக்கிறாங்க. பாகிஸ்தான், பங்களாதேஷ்ல இவங்க கிட்ட இருந்து எவ்வளவு கத்துக்கலாம். எல்லா சீரீஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் உள்ள வர்றாது ரெண்டாவது விஷயமானா அவங்களால முடிஞ்சதை ஏதாச்சும் ஒரு பெரிய டீமை கண்டிப்பா போட்டு தள்ளிட்டு அவங்க ஏதாச்சும் ஒரு சேஃபா ஏதாச்சும் ஒரு வேலை பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த சீரீஸ்லையும் பண்ணியிருக்காங்க இங்கிலாண்டை. ஸோ அகைன் ஆஸ்திரேலியாவை போட்டு தள்ளுறாங்களா அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு ப்ரெடிக்ஷன்ல பார்க்க போறோம். அண்ட் மறக்காம நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ டாஸ் போடுறதுல இருந்து ஃபைனல் டீம் கொடுக்குற வரைக்கும் எல்லாமே நம்ம சேனல்ல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அதே போல வாட்ஸ்அப் சேனல்ல உள்ளவங்க ஸ்டாட்ஸ் வேணுங்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல நீங்க இன்னமும் குபேரா ஃபேண்டசி அப்ளிகேஷன்ல ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கன்னா சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா அந்த ஒன் பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷன் அப்படிங்கிற டியோ தான். ஸோ நீங்க கேப்டனோ வைஸ் கேப்டனோ டீமோ எதுவுமே போட தேவையில்லை. ஜஸ்ட் ஒரே ஒரு பிளேயரை நீங்க செலக்ட் பண்ணா போதும். அதுவும் அவங்க கொடுக்குற 5 பிளேயர்ல இருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணா போதும். இல்லையா, டியோ ப்ரோன்னு சொல்லி புதுசா அறிமுகப்படுத்தினாங்க. 10 பேர்ல 2 பேர் செலக்ட் பண்றது. அதை விட டியோ ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதனால கண்டிப்பா இந்த ஆப்ஷன் நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுனால பயன்படுத்திக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது, குபேரா ஆப்போட லிங்க். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் போய் பாருங்க எப்படிலாம் இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது, ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் பிச் ரிப்போர்ட்டை நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பிச்சை பவுண்டரி லைன் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 70-63 ஆஃப் சைடு லெக் சைடு. ஸ்ட்ரைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 76 தான் இருக்கு. ஸோ கம்மி தான். மற்ற பிச்சு நீங்க பாத்தீங்கன்னா 80+ எல்லாம் போட்டாங்க. இது கம்மியா தான் இருக்கு. இந்த கிரவுண்ட்ல லாஸ்டா நடந்த 5 மேட்ச் பாத்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் வெர்சஸ் இங்கிலாந்து ஒரு 300+ ஸ்கோர் போயிருக்கு. இங்கிலாந்து வெர்சஸ் ஆஸ்திரேலியா ஒரு 300+ ஸ்கோர் போயிருக்கு. பாகிஸ்தான் வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் பாருங்க ஒரு 300+ ஒரு மேட்ச் போயிருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் நியூசிலாந்து 2 மேட்சுமே 300+ போயிருக்கு. நியூசிலாந்து வெர்சஸ் பாகிஸ்தான் 300+ போயிருக்கு. ஏறக்குறைய பாத்தீங்கன்னா லாஸ்ட் 10 இன்னிங்ஸ்ல, அதாவது 5 மேட்ச்ல 10 இன்னிங்ஸ்ல 8 மேட்ச் 300+ வந்திருக்கு. ரீசன் பாத்தீங்க அப்படின்னா அவங்க சொல்றாங்க புல்லு ஓரளவுக்கு கவர் ஆயிருக்கு. இந்த பால் பாத்தீங்கன்னா பேட்டுக்கு எந்த ஒரு ஸ்விங்கோ எதுவுமே இல்லாம நைஸா பேட்டுக்கு வரும். அதனால பேட்ஸ்மேன் பொறுமையா ஆடி ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்னா அந்த 300+ அப்படிங்கிறது ஈஸி. ஸோ இன்னைக்கு மேட்ச்லயும் நம்ம ஒரு 300+ எதிர்பார்க்கலாம். எதை வச்சு எதிர்பார்க்கிறோம்? சும்மா ஏனதானு எதிர்பார்க்கல. லாஸ்ட் 10 கேம்ல 8 கேம் 300+ தான் போயிருக்கு. அதே போல விக்கெட் ஐக்குன்னு எடுக்காம இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. விக்கெட்டு பாருங்க இந்த மேட்ச்ல 17 விக்கெட் போயிருக்கு. இந்த மேட்ச்ல ஒரு 18 விக்கெட். இதுல பாத்தீங்கன்னா 10 விக்கெட், இதுல 16 விக்கெட். ஸோ மேட்சுக்கு மேட்ச் பாத்தீங்கன்னா 12, 13, 14, 15 அந்த மாதிரி விக்கெட்ஸ் நல்லா விழுது. அதே போல 300+ அடிக்கிறாங்க. அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம டீம்ஸ் செட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். பிச்சோட வியூ பாருங்க, ரொம்ப விரிசல் இல்லை. இந்த பிச்சில் நல்லா கவர் ஆயிருக்குது. அண்ட் ஓவராலா ரெக்கார்டை வச்சு பாத்தீங்க அப்படின்னா ஓடிஐ இன்டர்நேஷனல் பொறுத்த வரைக்கும் டோட்டலா இந்த பிச்சில் நமக்கு 70 மேட்ச் ஆடிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 70ல 36 பேட்டிங் ஃபர்ஸ்டும் 33 பேட்டிங் செகண்டும். மேட்ச் டை ஒரு டைம் ஆயிருக்கு. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 260 சொல்றாங்க. ஆனா 300+ ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்லா ஸ்கோர் பண்றாங்க. ஹை ஸ்கோர் பாகிஸ்தான் 375, லோ ஸ்கோரும் பாகிஸ்தான் 75க்கு ஆல் அவுட் ஆயிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம டைரக்டா ப்ரெடிக்ஷன் ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியா டீமை பத்தி தெரியும். எப்படி விளாண்டாலும் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டு லீக் வரும்போது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது உண்மையிலே சூப்பரா இருக்கும். ஸோ இப்போ இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது ஹெட்டும்
மேத்யூ ஷாட் தான் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. ஸோ இவங்க வந்து இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா 6 ரன் அடிச்சிருக்காங்க. இவர் வந்து 63 ரன் ஸ்கோர் பண்ணாரு. பட் இந்த பர்டிகுலர் வென்யூல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெட்டுக்கு வந்து நல்ல ஆவரேஜ் இருக்கு. 4 மேட்ச்லயே வந்து 49 ரன் வந்து ஒரு ஆவரேஜா சூப்பரா இந்த வென்யூல வச்சிருக்காரு. அதே போல ஷாட் வந்து ஒரு மேட்ச் ஆனாலும் அவருக்கும் ஒரு 63ங்கிறது ஒரு ஆவரேஜ் இருக்கு. ஸோ 2 ஓப்பனருமே ஹார்டு ஹிட்டர்ஸ், வந்தா வருது போனா போகுது அப்படின்னு ஆடக்கூடிய பிளேயர்ஸ். அவங்க பேட்ல இருந்து நம்ம நிறைய ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அதே போல அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா மைனஸ்ல கூட அமையலாம், ரன்ஸ் வந்து வராம கூட போகலாம். பட் என்னதான் இருந்தாலும் நான் வந்து இன்னைக்கு ஹெட்டுட்டு இருந்து ஒரு 40ல இருந்து ஒரு 50+ ரன் வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவருடைய ஆவரேஜ் அந்த மாதிரி இருக்கு. பிளஸ் அவருடைய இன்டென்ட் ஓப்பனிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அதே போல மேத்யூ ஷாட்டோட ஆவரேஜ் நல்லா இருந்தாலும் சில டைம்ல வந்து பவுல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த பிச்சில் ஸ்பின்னுக்கு பெருசா சப்போர்ட் கிடைக்கல. லாஸ்ட் மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க இங்கிலாந்து வெர்சஸ் நீங்க ஆப்கானிஸ்தான் மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபாஸ்ட் தான் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்பின் ரஷீத் கான், நூர் அகமது இவங்களாலே வந்து பெருசா விக்கெட் எடுக்காத போது மேத்யூ ஷாட்டோட ஸ்பின்னோட டேன் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. அதனாலதான் நான் வந்து பவுலிங் ஆப்ஷன் வந்து பெருசா கன்சிடர் பண்ணல. இருந்தாலும் அவருக்கு ஒரு பவுலிங் வேல்யூ வந்து இருக்கு, அதை தெரிஞ்சுக்கோங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு 30 ரன்னுக்குள்ள வந்து ஸ்கோர் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு 20ல இருந்து 30, இல்ல ஒரு 35 அந்த மாதிரி ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அடுத்து ஸ்டீவ் ஸ்மித் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்ட் 5 ரன். இந்த வென்யூலயும் பாத்தீங்கன்னா அவருடைய ஆவரேஜ் வந்து ஒரு மேட்ச் ஆடி இருக்கிறாரு, 5 ரன் மட்டும் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் இன்னைக்கு மேட்ச்ல ஸ்டீவ் ஸ்மித் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா சீரீஸ்லயுமே, டெஸ்டா இருக்கட்டும், ஸ்ரீலங்கா டெஸ்ட், அதுக்கு முன்னாடி நடந்த இந்தியா டெஸ்ட்னு சொல்லி எல்லாமே நல்ல ஃபார்ம்ல ஆடிட்டு இருந்தாரு. அதனாலே வந்து நான் வந்து ஒரு 40ல இருந்து ஒரு 50 ரன் வரைக்கும் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா நல்ல நின்று நிதானமா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். பேட் பிச்சில் வந்து ஒண்ணுமே கிடையாது, பொறுமையான பிளேயர்ஸ் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க இந்த பிச்சில். அப்படிங்கும் போது ஸ்டீவ் ஸ்மித்லாம் பொறுமையா ஆடக்கூடிய பிளேயர்ஸா இருப்பாங்க. அடுத்து லபுஷேனும் அதே போலதான் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்ட் 47 ரன் பிளஸ் 2 விக்கெட். டெத்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தலைவர் பவுலிங் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இன்றைக்கு மேட்ச்லயும் அவருக்கு ஒரு பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. கண்டிப்பா பவுலிங் பண்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா வரும். அது போக இந்த வென்யூலையும் ஒரு மேட்ச் ஆடி 47 ரன் அடிச்சிருக்கிறாரு, பிளஸ் 2 விக்கெட்டும் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. கண்டிப்பா நம்ம இன்னைக்கு வந்து அவர்கிட்டயும் ஒரு 40+ ரன் வந்து நம்ம வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ரொம்ப பொறுமையா ஆடக்கூடிய பிளேயர்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்ல இருக்கனால கொஞ்சம் உருட்டி வந்து ஸ்கோர் வந்துடும். அடுத்து இங்கிலீஷ் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல ரொம்பவே ஃபார்ம்ல இருக்காரு. அதே போலதான் நம்ம பிபிஎல் பார்த்தோம், அதுக்கப்புறம் இப்ப நடந்த ஒரு சவுத் ஆப்பிரிக்கா கூட ஏதோ ஒரு லீக்ல ஆடும்போது நல்லா ஆடிட்டு இருந்தாரு. ஸோ 120 ரன் வந்து லாஸ்ட் மேட்ச் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்ட் ஒரு செம்மையான ஒரு ஸ்கோர் பண்ணாரு. இந்த வென்யூலையும் அவர்கிட்ட தான் ஒரு நல்ல ஸ்கோர் இருக்கு. பட் இன்னைக்கு மேட்ச்ல அவரால் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கோர் வந்து கண்டிப்பா ஸ்கோர் பண்ண முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு 30 to 40க்கு கீழே தான் அவருடைய ஸ்கோர் இருக்கும். இந்த மாதிரி 120 ஸ்கோர் பண்றதுக்கு கண்டிப்பா பாசிபிலிட்டி இல்லை. அலெக்ஸ் கரியும் ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு 69 ரன் அடிச்சாரு. இந்த வென்யூல வந்து அவருடைய ஆவரேஜ் நல்லாவே இருக்கு. சராசரியா 4 மேட்ச் ஆடி 134 ரன் அடிச்சு 33 ஆவரேஜ்ங்கிறது ஒரு சூப்பரான ஆவரேஜ். ஸோ நம்ம ஒரு 30+ ரன் வந்து இந்த வென்யூல வந்து அலெக்ஸ் கேரி கிட்ட கண்டிப்பா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ டாப் 6ஓட பெர்ஃபார்மன்ஸ் இதுதான் நண்பா. அடுத்தது பவுலிங் ஆப்ஷன் பார்த்துடலாம். மேக்ஸ்வெல் வந்து பேட்டிங் பிளஸ் பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஆல்ரவுண்டர். போன வருஷம் 2023 50 ஒரு வேர்ல்டு கப்ல ஒரு பெரிய சம்பவம் வந்து ஆப்கானிஸ்தான் வந்து ஆஸ்திரேலியாவை பண்ணியிருப்பாங்க. பட் அதை ஒத்த ஆளா தடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல் தான். ஸோ மேக்ஸ்வெல் ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்ட் அந்த மேட்ச் எப்படி ஆடினார்னு தெரியும். அண்ட் இந்த ரீசெண்ட் டைம்ஸ்லயும் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்ட் 32 ரன் பிளஸ் ஒரு விக்கெட். இந்த வென்யூலையும் அவர் ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்காரு, 32 ரன் பிளஸ் ஒரு விக்கெட். நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் பிளஸ் நமக்கு பவுலிங் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கண்டிப்பா அவர் சூஸ் பண்ணி பார்க்கலாம் டீம்ஸ்ல. அட் டுவாஷிஷ் அவர் வந்து இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்ம பிபிஎல் சிட்னி சிக்ஸர்ஸ்லாம் தலைவர் விளையாண்டாலே விக்கெட் தான் எடுத்து கொடுப்பாரு. அதே போல லாஸ்ட் மேட்ச் 3 விக்கெட், இந்த வென்யூல ஒரு மேட்ச் ஆடி 3 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. அவருடைய 10 ஓவரை வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடுவார். ஸோ அது கூட நம்ம பின்னாடி பார்ப்போம். எல்லிஸ் ரீசெண்ட் டைம்ஸ் செம்ம ஃபார்ம், பிபிஎல் கேப்டன், வின்னிங் கேப்டன். ஸோ 10 ஓவர் போட்டிங் பண்ணி 0 விக்கெட் அப்படிங்கிறதுனால இந்த மேட்ச் விக்கெட் எடுக்காம போயிடுவான்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா நான் வந்து துவார்ஷிஸ்ல இருந்து 2 விக்கெட் எதிர்பார்ப்பேன். அதே போல எலிஸ் கிட்ட இருந்தும் நான் 2 விக்கெட் வந்து கண்டிப்பா எதிர்பார்ப்பேன். இந்த வென்யூல வந்து 4 மேட்ச்ல தான் 3 விக்கெட் எடுத்திருக்காரு, அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க.
ஜாம்பா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து 2 விக்கெட் எடுத்துட்டாரு. ஜாம்பாவை பொறுத்த வரைக்கும் நான் எப்போ சொல்றதா மினிமம் கேரண்டின்னு ஒரு சில பவுலர்ஸ் வந்து இருக்கிறாங்க கிரிக்கெட்ல. அந்த லிஸ்ட்ல வந்து ஜாம்பாவும் உண்டு. எல்லா மேட்சும் அவங்களால முடிஞ்ச 1 விக்கெட் 2 விக்கெட் சொல்லி கண்டிப்பா எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த வென்யூல வந்து அட்டகாசமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. 4 மேட்ச்ல 8 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஸ்பென்சர் ஜான்சன் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்ட் விக்கெட் எடுக்கலனாலும் அவருடைய ஒரு மேட்ச் ஆடி இந்த வென்யூல விக்கெட் எடுக்கல. ஸோ பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா எல்லிஸ் வந்து அவருடைய 10 ஓவர் கண்டிப்பா பவுல் பண்ணுவாரு. வார்சிஸும் அவருடைய 10 ஓவர் பவுல் பண்ணுவாரு. சாம்பாவும் அவருடைய 10 ஓவர் பவுல் பண்ணுவாரு. ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 30 ஓவர் வந்து கவர் ஆயிட்டு, மீதி வந்து இன்னும் 20 ஓவர் தான் நமக்கு வேணும். இந்த 20 ஓவரை யாரெல்லாம் பவுல் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன் வந்து ஒரு 5ல இருந்து 7 ஓவர், மேக்ஸ்வெல் ஒரு 5ல இருந்து 7 ஓவர், அதே போல லபுஷேன் வந்து ஒரு 5ல இருந்து 7 ஓவர் அண்ட் மேத்யூ ஷாட் வந்து மேக்சிமம் ஒரு 3 ஓவர் வரைக்கும் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இவங்களோட இது இருக்கும். ஏன்னா இந்த 4 பேர் சேர்ந்து தான் 20 ஓவர் பவுல் பண்ண போறாங்க. இந்த 3 பேரை வந்து கம்ப்ளீட்டா அவங்களுடைய 30 ஓவரை பவுல் பண்ணிடுவாங்க மோஸ்டா. ஸோ அதனால இந்த 3 பேர் தான் ஃபுல்லா பவுல் பண்றதுனால அந்த 3 பவுலர் ஆப்ஷனுக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. பிளஸ் லபுஷேனுக்கு வந்து பேட்டிங் இருக்கு, மேக்ஸ்வெலுக்கும் பேட்டிங் இருக்கிறதுனால நீங்க அந்த ஆப்ஷன் படியே நீங்க வந்து தாராளமா போகலாம். அடுத்ததா நம்மளுடைய ஆப்கானிஸ்தான் டீம். ஸோ ஒரு நல்ல யங் டேலண்டட் டீம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், பாராட்டலாம். என்னத்த பாகிஸ்தான் என்னத்த பங்களாதேஷ் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து ஆடுறாங்க. ஸோ ஓப்பனிங் வந்து இப்ராஹிம் சர்டான் அண்ட் குர்பாஸ். இப்ராஹிம் சர்டான் நம்ம சொல்லியிருக்கேன் டவுன் பஸ் மாதிரி உருட்டியே வந்து ஒரு 40 பால்ல 35, ஒரு 50 பால்ல 40 ரன் அப்படின்னு சொல்லி பொறுமையா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னு சொன்னோம். அதே போல இந்த வென்யூலயே வந்து அவருடைய ஆவரேஜ் வந்து சூப்பரா இருக்குது. 3 மேட்ச்ல 259, அதுல ஒரே மேட்ச்ல 177 ரன் ஆட் ஆயிருச்சு. ஸோ ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 86 வச்சிருக்கிறாரு. ஒரு நல்ல ஒரு ஆவரேஜ் குறையாம பாத்தீங்கன்னா இப்ராஹிம் சர்டான்ட்ட அந்த ஒரு 30 to 40 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு எல்லா மேட்சும் 150 அடிப்பார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஸ்டார்டிங் அட்டாக்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். 2 லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் அட்டாக் பண்ண போறாங்க. அதனால அவரால் பெரிய ஸ்கோர்லாம் பண்ண முடியாது. ஒரு 50+ ரன் கூட அவரால் இன்னைக்கு மேட்ச்ல வந்து ஸ்கோர் பண்றதுங்கிறது ரொம்பவே கஷ்டம் ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா. ஏன்னா பவுலிங் செம்மையா இருக்கும். நீங்க சவுத் ஆப்பிரிக்கா பாத்தீங்கன்னா யான்சன் ரபடாவோட அட்டாக் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிற மாட்டாருன்னு, அதே போல அவர் வந்து அன்னைக்கு 17 ரன் அடிச்சாரு. அதே போல இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா கொஞ்சம் இங்கிலாந்து பவுலிங் ரீசென்ட் டைம் சரியில்லை. பட் ஆஸ்திரேலியா பவுலிங் அப்படி இல்லை. 50 ரன்னுக்கும் குறைவா தான் இப்ராஹிம் சர்டான் வந்து அடிப்பாரு. அதே போல குர்பாஸ் இந்த சீசன்ல 2 மேட்சுமே தலைவர் வந்து ஃபிளாப் 10, 6 இந்த மாதிரி தான் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. இந்த வென்யூலையும் ரொம்ப கேவலமான ரெக்கார்டு தான் வச்சிருக்கிறாரு. இருந்தாலும் குர்பாஸ் வந்து செகண்ட் பேட்டிங் வந்தார் அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நிறைய பேர் சொல்றாங்க குர்பாஸ் நீங்க லாஸ்ட் மேட்ச் எடுத்து வேஸ்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு. பட் எனக்கு எந்த ஒரு வேஸ்ட்டும் கிடையாது. நீங்க லாஸ்ட் மேட்ச் என்னோட டெலிகிராம் சேனல்ல போய் பாருங்க, வின்னிங்ஸ் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. ரீசன் கேப்டன் வந்து அப்படி ஒருத்தான கேப்டன் ரூட்டா போட்டேன், வைஸ் கேப்டன் ஒருத்தான வைஸ் கேப்டன் ஆர்ச்சர் தூக்கி போட்டேன். யாருமே இந்த மாதிரி போடல. ஸோ அதனால நான் வின்னிங். பட் நீங்க தோத்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஏன்னா ஒரு சில பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணி விளையாடுறது உங்களுடைய விருப்பம். ஸோ அதனால அப்படி கூட இருக்கும். சில நாள் நீங்க வேற ஏதாச்சும் ஒரு ஆப்ல போட்டீங்கன்னா அதோட பாயிண்ட் சிஸ்டம் மாதிரி இருக்கும். ஸோ ஆப்போனண்ட் திடீர்னு கஷ்டமான ஆப்போனண்ட்டை சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் இருக்கு. ஸோ அதுக்காக இது பண்ணாதீங்க. ஸோ குர்பாஸை வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ட்ரம்ப் கார்டா நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம் மேபி. ஆனா அவரும் ஆஸ்திரேலியாவோட இதை ஃபேஸ் பண்ணி ஆகணும். என்ன குர்பாஸ் ஒரு விக்கெட் கீப்பிங் அட்வான்டேஜ் இருக்கு. லாஸ்ட் மேட்ச் வந்து 6 ரன் அடிச்சாலும் ஒரு 27 ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்தாரு. ரீசன் அந்த விக்கெட் கீப்பிங் தான். 2 கேட்ச் பிடிச்சாரு நினைங்க. ஆமா. ஸோ அதுல ஒரு 16 பாயிண்ட் எனக்கு கிடைச்சது. ஸோ அந்த அட்வான்டேஜுக்காகவே நம்ம குர்பாஸ் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் ரொம்ப புவரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்கிறாரு. அதே போலதான் அடல் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு மொத்தமே 2 மேட்ச்ல 20 ரன் அடிச்சிருக்காரு. இந்த வென்யூலையும் 4 ரன் தான் ஸ்கோர் வச்சிருக்கிறாரு. எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் எல்லாம் கிடையாது. கொஞ்சம் கஷ்டம் தான் ஃபேஸ் பண்ண. பட் இன்னைக்கு மேட்ச்ல நான் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா ஒரு 30+ ரன் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன், நல்லா கொஞ்சம் பொறுமையா மூவ் பண்ணி ஸ்கோர் பண்ணுவார் தோணுது. ரஹ்மத் ஷா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். சொன்னோம் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்கோர் பண்ணதுனால 2வது மேட்ச் ஸ்கோர் பண்ண கஷ்டம் அப்படின்னு. அதே போல 4 ரன் தான் ஸ்கோர் பண்ணாரு. இந்த ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா ஒரு ஆவரேஜ் இருக்கு, ஒரு டீசென்டான ஆவரேஜ் இருக்கு, ஒரு 27 இருக்கு. அப்படிங்கிறதுனால ஒரு 30 ரன் கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். காரணம் ஆஸ்திரேலியா கிட்ட நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு. அதே போலதான் அந்த டீமோட கேப்பசிட்டி. முதல் மேட்ச் வந்து டக்கு, 2வது மேட்ச் வந்து ஒரு 40 ரன் ஸ்கோர் பண்ணாரு. ஏன்னா ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா ஒரு சூப்பரான ஆவரேஜ் வச்சிருக்காரு, 50 வச்சிருக்கிறாரு. சாரி இந்த வென்யூல சாரி நண்பா, இது எல்லாமே இந்த வென்யூல சரிங்களா, ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா கிடையாது. இந்த வென்யூல ஃபர்ஸ்ட் வந்து ரீசெண்ட், 2வது இந்த வென்யூல நல்லா ஸ்கோர் பண்ணதுனால
நம்ம வந்து ஒரு 40 ரன் கிட்ட ஒரு சராசரி ஒரு ஆவரேஜா எடுக்கலாம். அதே போல உமர்சாய் யாரா நீ அப்படிங்கிற யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையங்கிற மாதிரி எப்பா லாஸ்ட் மேட்ச்லாம் ஒத்த மேனா நின்று முடிச்சு கொடுத்ததுக்கு ஒரு பெரிய காரணம் வந்து உமர்சாய் தான். ஸோ 5 விக்கெட் 41 ரன்னு செம்ம ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா பவுல் பண்ணி கொடுத்தாரு. ஸோ நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், ரீசெண்ட் டைம்ஸ் நல்லா ஆடுறாரு. SA T20 கொஞ்சம் ஆவரேஜ் விளாண்டாலும் சவுத் ஆப்கானிஸ்தான் வரும்போது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. கண்டிப்பா இன்னைக்கும் பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால நம்ம வந்து கண்டிப்பா ஒரு டீம்ஸ்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தான் போறோம். அடுத்ததா நபி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இதுலதான் யூஸ் ஆகும் நினைக்கிறேன். 2 மேட்ச் ஆடி இருக்கிறாங்க. 2 மேட்சுமே அவருடைய கான்ட்ரிபியூட் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா இருக்குது, நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். அதே போல இந்த வெனியூலையும் அவர் வந்து 3 மேட்ச்ல 108 ரன் பிளஸ் 2 விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. நல்லாவே மேட்சுக்கு மேட்ச் ஒரு விக்கெட் இந்த வெனியூல எடுக்கிறாரு, பிளஸ் ஒரு 30 ரன்னும் அடிச்சு கொடுத்த மாதிரி அடிச்சு கொடுக்குறாரு. அதனால முகமது நபியை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே போல குல்தீப் நைபு வந்து முதல் மேட்ச் வந்து ஃபெயிலியர் ரிசல்ட், 2வது மேட்ச் வந்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு. பேட்டிங் ஆர்டர் ரொம்ப கீழே இருக்கு, அது தெரியும் உங்களுக்கு. பவுலிங் ஆப்ஷனும் ரொம்ப கம்மியா தான் கொடுத்தாங்க. ஆனா இந்த வெனியூல பாத்தீங்கன்னா 3 மேட்ச்ல ஒரு 40 ரன் ஸ்கோர் பண்ணி 6 விக்கெட் ஸ்கோர் பண்ணி இருக்கிறாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா எப்படி வந்து உமர்சாய் பெர்ஃபார்ம் பண்ணாரோ அதே மாதிரி இவருலாம் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் தான் டப்புன்னு பெர்ஃபார்ம் பண்ணி விட்டுருவாங்க. அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரஷித் கான் இந்த சீரீஸ்ல சொல்ற லெவலுக்கு ஒன்றும் ரஷித் கான் வந்து செய்யலை. எல்லா சீரீஸ்லயுமே மற்ற பிளேயர்ஸை கம்பேர் பண்றதை விட ரஷித் கான் தான் வச்சு செய்வாரு. இந்த சீசன்ல அவர் பெருசா ஆடலை. அண்ட் இந்த வெனியூலையும் பாத்தீங்கன்னா 3 மேட்சுக்கு ஒரு 50 ரன் அடிச்சிருக்காரு, 3 விக்கெட் ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஒரு மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிதான் இப்ப எடுத்து கொடுக்குறாரு. அதே போல நூர் அகமது இந்த ஒரு மேட்ச் ஆடி 0 விக்கெட். அண்ட் இந்த சீரீஸ்லயும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா ஸ்பின்னர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஃபரிக்கி இந்த மேட்ச் விளையாடுறதே வந்து பாத்தீங்கன்னா டவுட் தான். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் மேட்ச்ல செம்மையா ஃபுல்லா கால் இன்ஜுரி ஆயிட்டாரு, ஆல்மோஸ்ட் இன்ஜுரி தான் பவுல் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்கு மேட்ச்ல எப்படி வர்றாருங்கிறது எனக்கு 99% டவுட் தான், வர வாய்ப்பு கிடையாது. அந்த இடத்துல அகமது மாலிக்னு ஒரு ஃபாஸ்ட் போலர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் சரி, அவருக்கு ஸ்டாட்ஸ் வந்து பெருசா கிடையாது. அவர் ரீசெண்டாவும் ஆடல, இந்த வெனியூலயும் ஆடல, ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாவும் பெருசா இல்ல. அதனால சரி அதுக்கு ஃபரிக்கு ஸ்டாட்ஸே கொடுத்துருவோமேனு அதை கொடுத்துருக்கிறேன். பட் ஃபரிக்கு ஆடுறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்பவே கம்மி. ஸோ இவங்களுடைய பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஃபரிக்கு ஆடினாருன்னா ஃபரிக்கு வந்து கண்டிப்பா 10 ஓவர் பவுலிங் எடுத்துருவாரு என்னதான் இருந்தாலும் சரின்னு. அதே ஃபரிக்கு ஆடலாம் இந்த இடத்துல வரக்கூடிய அகமது மாலிக் வந்து ஒரு 5ல இருந்து 7 ஓவர் தான் பவுல் பண்ணுவாரு. ரஷித் கான் 10 ஓவர், அதே போல நூர் அகமது அவருடைய 10 ஓவர், நபி அவருடைய ஒரு 10 ஓவர், அதே போல உமர்சாய் வந்து ஒரு 10 ஓவர். ஸோ 40 ஓவர் கவர் ஆயிரும். ஒரு 45 ஓவர்னா கூட இவர் ஒரு 5 ஓவர், குல்தீப் நைப் ஒரு 5 ஓவர் கிட்ட கவர் பண்ணுவாங்க. ஸோ ஃபரிக்கு விளாடாத பொறுத்த ஓவர் வந்து மேல கீழே கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஃபரிக்கு விளாடலை அப்படின்னா குல்தீப் நைபோட ஃபேண்டசி வேல்யூ தான் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஃபரிக்கு விளாண்டாருன்னா ஃபேண்டசி வேல்யூ அவங்களுக்குலாம் கம்மியா, ஏன்னா 10 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவார். இப்போ 2 டீம்ல இருந்தும் பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பார்ப்போம். லாஸ்ட் மேட்ச்ல நம்ம சொன்ன கேப்டன் வைஸ் கேப்டன் ஓரளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதே போல இன்னைக்கு மேட்ச்லயும் நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் லிஸ்ட்ல வந்து முதல்ல எடுக்கக்கூடியது ஹெட். நல்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா நம்ம வந்து இந்த டாப் 6ல பார்க்கலாம். ஸ்டீவ் ஸ்மித் வந்து ஒரு பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன், அதே போல லபுஷனும் ஒரு பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன். நீங்க ஸ்மால் லீக், மினி லீக், மெகா லீக் எந்த லீக் போனாலும் சரி இந்த 3 பேரை கொஞ்சம் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு சஜஷன்ல எடுங்க. அதே போல இங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுக்க வேண்டியது எலிஸுக்கு, துவார்சிஸ்க்கு ஒரு விசி, மேக்ஸ்வெலுக்கு ஒரு விசி. ஸோ இந்த 3 பேருக்கும் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுங்க. எலிஸோட பெர்ஃபார்மன்ஸ் இதா இருந்தாலும் ஏன் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல சொல்றேன்னா டெத்லலாம் அட்டாக் பண்ணுவாரு, விக்கெட் டேக்கிங் பவுலர், கண்டிப்பா 3 விக்கெட் 4 விக்கெட் எடுக்கிற ஒரு எலிஜிபிள் உள்ள பிளேயர். அப்போ நம்ம கேப்டன் வைஸ் கேப்டனா போட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல ஆப்கானிஸ்தான் டீம்ல கண்டிப்பா பார்த்த உடனே சொல்லிடலாம் உமர்சாய்க்கு வந்து ஒரு பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம். அதே போல குர்பாஸுக்கு வந்து ஒரு விசி மேபி ட்ரை பண்ணி பாருங்க. 10 டீம் மேல போடுறவங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்குறதுல தப்பு கிடையாது. போரான பெர்ஃபார்மன்ஸ்னாலும் திடீர்னு வந்து எப்படி இப்ராஹிம் சடான் ஒரு 177 ரன் அடிச்சாரோ அதே போல குர்பாஸ் வந்து ஒரு 100+ ரன் அடிக்கிற கூட வாய்ப்புள்ள பிளேயர், டப்புன்னு ஸ்கோர் பண்ணி விட்டுருவாரு. அதே போல இங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா முகமது நபிக்கு வந்து ஒரு பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுங்க. குல்தீப் நைபுக்கு வந்து எப்போ வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கணும், ஃபரிக்கு விளையாடலைன்னா வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கண்டிப்பா எடுங்க. ரஷித் கானுக்கு மேபி ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சேஃபான ஆப்ஷனா நீங்க போகலாம். ஸோ கடைசியா நம்மளுடைய ஸ்மால் லீக் டெமோ டீம் பார்த்தோம்னா
ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சேஃபான டீம் தான் நம்ம எடுத்திருக்கோம். ரீசெண்ட் டைம்ஸ்ல சேஃபா வர்றவங்க தான் வின் பண்றாங்க அப்படிங்கிறதுனால குர்பாஸ், ஹெட்டி, ஸ்மித்து, லபுஷேனு, மேக்ஸ்வெல், ஒமர்சாய், நபி, ரஷித் கான், துவார்ஷேஸ், எலிசி, ஸ்பென்னர் ஜான்சன், ஒரு ட்ரம்ப் கார்டு. இதுல வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் இப்ராஹிம் சட்டான் ஸ்கோர் பண்ணதுனால அவர் எடுத்துட்டு வருவாங்க. பட் நான் இப்ராஹிம் சட்டானை எடுக்கல, அந்த இடத்துல இது எடுத்திருக்கேன். அதே போல இங்கிலீஷ் இல்ல அலெக்ஸ் கேரியை வந்து எடுக்கிறதுக்கு இந்த ஸ்பென்னர் ஜான்சன் இடத்துல நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அவ்வளவுதான் சேஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேற எல்லாருமே காமன் டீமோட தான் வருவாங்க. குர்பாஸ்க்கு போயிலா இப்ராஹிம் சட்டான், ஸ்பென்னர் ஜான்சனுக்கு போயிலா இங்கிலீஷ் ஆர் அலெக்ஸ் கேரி தூக்கிட்டு வருவாங்க. ஸோ அவ்வளவுதான் ஸ்மால் லீக்ல பண்ணுவாங்க. ஏன்னா காமனா 9 பிளேயர் வந்து சேஃப் தான். அந்த 10வது பிளேயரும் அந்த 11வது பிளேயரும் தான் வித்தியாசப்படுத்துவாங்க நமக்கும் நம்ம ஆப்போனண்ட்டுக்கும் ஸ்மால் லீக்ல. ஸோ அதை கொஞ்சம் கவனமா பிடிச்சி ட்ரை பண்ணா ஈஸியா வின் பண்ணிடலாம். ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்க, உங்க ஆதரவு கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.